பொருத்தம் யாரும் யாரோடி உன்னோட புருஷன் யாரோ யாரோடி ஓ திமிருக்கு அரசன் யாரோ யாரோடி உன்னோட புருஷன் யாரோ யாரோடி ஓ திமிருக்கு அரசன். எல்லாருக்குமே கேட்குற விஷயம், பார்க்குற விஷயம், சாப்பிட்ற விஷயம், இது எல்லாருக்குமே வேற வேற ஆசை இருக்கும். பொதுவா எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஆசை அன்பான மனைவி, அழகான காதலி. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்தா அதுதாங்க ஆஹா என்ன பொருத்தம். மீண்டும் காதலிக்க வாங்க. ஆஹா என்ன பொருத்தம் நம்ம ஆஹா என்ன பொருத்தம்ல 3 அழகான தம்பதிங்க வரப்போறாங்க. முதல் வரப்போற தம்பதி ராகேஷ் அண்ட் திவ்யா. சில்லேனா ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே, சிறகுகள் யார் கொடுத்தது நெஞ்சம் பறக்குதே முன்னே, உன்னிடைகளிலே நான் வாழ்கிறேன் பெண்ணே, உன் கனவுகளா நான் மாறினேன் பெண்ணே. ஓ ஓ ஓ ஓ. ஹாய் திவ்யா. ஹாய். ஹாய் ராகேஷ். வெல்கம் டு ஆஹா என்ன பொருத்தம். தேங்க்யூ. ஸோ உங்களோட எப்படி லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? எங்களது லவ் மேரேஜ் தான் கம் அரேஞ்ச். லவ் கம் அரேஞ்ச்டு. ஓகே, எப்படி நடந்தது? ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போகணும். வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப 1 மந்த் வீட்டில் உட்காந்து, பட் எங்கள் மேனேஜர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எஸ்பெஷலி அவங்க அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ரொம்ப ஜாலியான லைஃப் வந்து இப்போ தான் 8 மந்த்ஸ் ஆயிருக்கு மேரேஜ் ஆகி. ஓகே, ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. எவ்ரி மந்த் எங்களோட மேரேஜ் டேட் அப்போ நாங்கள் வெளியே போகிறது, ஏதாவது கிஃப்ட் வாங்குறது, அது இன்னும் எவ்ரி மந்த் வந்து நீங்க என்னைக்கு கல்யாணம் பண்ணிருக்கீங்க? செப்டம்பர் 11th. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ட்ரெடிஷன். இதை நீங்க லைஃப் லாங் கண்டினியூ பண்ணணும்னு நாங்க விரும்புறோம். கண்டிப்பா. உங்க கல்யாணத்தை இப்போ 8 மந்த்ஸ் முன்னாடி நடந்துச்சு, நாங்க பார்க்க முடியல. பட் இப்போ உங்க கல்யாணத்தை எல்லாரும் பார்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஸோ எங்களுக்காக நீங்க மாலையை மாத்திக்கிறீங்களா? கண்டிப்பா. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே, நல்ல மனையாடில் நேசமொரு கோடி செஞ்சமெனும் வீணை. அடுத்த வர போற கப்பல் ரேவதி அண்ட் மணிகண்டன். ஹாய் ரேவதி. ஹாய் மேம். ஹாய் மணிகண்டன். வெல்கம் டு ஆஹா என்ன பொருத்தம். ஸோ ரொம்ப பொருத்தமான ஜோடியா இருக்கீங்க. ரொம்ப அழகா டான்ஸ் பண்ணீங்க. தேங்க்யூ மேம். ஸோ மணிகண்டன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். நீங்க? நான் ஆர்டிஸ்டா இருக்கேன் மேம். ஓகே, தட்ஸ் வெரி நைஸ். ஓகே, ஸோ உங்களோடது என்ன, அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க? எப்படி? நான் தான் மேம். நீங்க தான் ப்ரப்போஸ் பண்ணீங்க. ஓகே. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா அப்படி கேட்டாரு. சரி ஓகே சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு மேரேஜ் பார்த்துட்டு இருக்காங்களா? ஆமா பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். யாரையாவது கல்யாணம் தான் பண்ணிக்க போறீங்க, அது ஏன் நானா இருக்கக்கூடாது அப்படின்னு டிஃப்ரெண்டா கேட்டனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நீங்கள் வீட்டில் வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் வந்தாங்க, பேசினாங்க. ஸோ லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் நடந்துச்சு. 1 மந்த்ல நாங்கள் வீட்டுக்கு போய் கேட்டு ஓகே கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணோம். எங்க ஷோக்கு வரவங்க எல்லாருக்குமே மறுபடியும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ எங்களுக்காக நீங்க மாலை மாத்திக்க ரெடியா இருக்கீங்களா?
ரெடி? ஓகே. கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு, பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ண பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோ சிறந்திருச்சு. மூணாவது வரப்போற கப்பிள் பாஷா அண்ட் பர்வீன். பாவி பயலே இவ உயிர் மூச்சுல கடபோடுறவையாம, ஆவி புகையா இவ அடி நெஞ்சில விளையாடுற போகாம, உன் நிழலில நான் குடியிருந்திடத்தான் என தெரியுதடா. ஆத்தாடி தலகாலு புரியாம பார்த்தேனே உன நானும் தயங்காம, காத்தோட காத்தாக கை கோத்து நடப்பேனே விலகாம. சூப்பர். என்ன ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க பாஷா. பாஷா, so நீங்க என்ன பண்றீங்க? மதுரையில் வந்து டான்ஸ் ஸ்கூல் வச்சிருக்கோம், வந்தே மாதரம்னு சொல்லிட்டு டான்ஸ் ஸ்கூல் ஓ, வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அவங்க ஒரு மாஸ்டர், நான் ஒரு மாஸ்டர், ரெண்டு பேருமே வந்து ஒரு 10 ரெண்டு வருஷமா பேருமே டான்ஸ் மாஸ்டர்ஸ். ஆமா டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கோம். ஓ, that's ஒரு nice. 3 ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கோம். ஓ, ரொம்ப சந்தோஷம். நாங்க எங்க ஷோக்கு வந்த கெஸ்ட் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்டா வெல்கம் பண்றோம். அது என்னன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்கீங்க இல்லையா, ரெண்டு பேரும் அப்படி எங்களுக்காக மாலை மாத்திக்கிறீங்களா? கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். துதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. நம்ம ஆஹான பொறுத்தத்துல மொத்தம் 4 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ரவுண்டுங்க. உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல யாராவது ஒருத்தர் நாங்க கூட்டு போய் ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப் போட்டு அவங்களோட இன்னும் 2 பேரை நிக்க வச்சு டோட்டல் 5 பேர் உங்க முன்னாடி இருப்பாங்க. அந்த 5 பேர்ல உங்களோட பார்ட்னர் யாருன்னு நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும். சோ நம்ம கேம் விளையாடலாமா? லேடிஸ் ப்ளீஸ். இந்த 5 பேர்ல உங்க ஹஸ்பண்டும் இருக்காங்க. உங்க ஹஸ்பண்டை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ். சோ நம்ம கேமோட ரூல்ஸ் என்னன்னு சொல்லலாமா? நான் ஒரு ஃபர்ஸ்ட் க்ளூ கொடுப்பேன். அந்த ஃபர்ஸ்ட் க்ளூல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். அப்ப கண்டுபிடிக்க முடியலன்னு நினைச்சுக்கோங்க, 2வது க்ளூ கூட நான் கொடுப்பேன். அப்போ நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். அப்போ கூட தெரியலன்னு நினைச்சுக்கோங்க, இன்னொரு க்ளூ கூட கொடுப்பேன். அப்போ நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 25 பாயிண்ட்ஸ். ஈச் க்ளூ நான் கொடுக்கும்போது there will be only 10 seconds. ஸோ அந்த 10 செகண்ட்ஸ்ல நீங்க கண்டுபிடிக்கணும். ஒருவேளை நீங்க அவசரப்பட்டுட்டு தப்பான ஆளை கண்டுபிடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் 0 பாயிண்ட்ஸ். ஸோ உங்களோட ஹஸ்பண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? உங்களோட ஃபர்ஸ்ட் க்ளூ கொடுக்காம லைட்ஸ் ஆன். ஃபர்ஸ்ட் க்ளூ. ஸோ கவுண்ட் டவுன் 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. லைட்ஸ் ஆஃப். உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு டிஃபரெண்டான கெட்டப் போட்டிருக்கோம், கண்டுபிடிக்க முடிஞ்சதா? என்னால முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். எந்த கெட்டப் அட்லீஸ்ட் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? லேடிஸ் கெட்டப்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லேடிஸ் கெட்டப்னு தெரிஞ்சது, ஆனா யாருன்னு தெரிஞ்சதா? நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். யாருன்னு சொல்லுங்க. இந்த ரோல் வந்து செகண்ட். சோ நீங்க சொன்னது அந்த கார்னர்ல இருந்து செகண்ட் பர்சன், ரைட்? ஆமா. ஆர் யூ ஷூர்? ஷூர். லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். ரிமைனிங் 2 பேர் உங்களுக்கு தெரிஞ்சதா?
தெரிஞ்சது பட் நாட் கன்ஃபார்ம்லாம் கன்ஃபார்மா இல்லை. ஸோ அடுத்த க்ளூ உங்களுக்கு வேணும். ஸோ செகண்ட் க்ளூக்கு போலாமா? போலாம். ஓகே. லைட்ஸ் ஆன். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஆஃப். சொல்லுங்க திவ்யா, யாரு? அங்கேருந்து செகண்ட். ஸோ இந்த சைடு இந்த கார்னர்ல இருந்து செகண்ட் பர்சன் நீங்க சொல்றீங்க. Are you sure? ஷியோர். லாக் பண்ணிடலாமா? லாக். ஓகே. பர்வீன், உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட். அந்த சைடுல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சன் நீங்க சொல்றீங்க. ஆமா. ஷூர்? ஷூர். லாக் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். Can we have the lights on please? Okay. So first ரேவதி, நீங்க தானே சொன்னீங்க இங்க வாங்க. ஸோ நீங்க என்ன சொன்னீங்க ரேவதி? அங்கே இருந்து ரெண்டாவது பர்சன் உங்க ஹஸ்பண்ட்னா பார்க்கலாமா? ரைட்டா ராங்கனா? பார்க்கலாம். பார்க்கலாமா? அங்கே இருந்து ரெண்டாவது பர்சன் கொஞ்சம் ப்ளீஸ் வெளியே வரீங்களா? கரெக்டா இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சீங்க ரேவதி? டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இவ்வளவு நாள் இருக்குமே தெரியாதா? ஓகே. சோ உங்களுக்கு இந்த கண்டுகொண்டேன் ரவுண்ட்ல 100 பாயிண்ட். எஸ், கூல். சோ திவ்யா, நீங்க தான் அடுத்ததா சொன்னது. பார்க்கலாமா? வாங்க இங்க. நீங்க என்ன சொன்னீங்க? இந்த கார்னர்ல இருந்து செகண்ட் பர்சன் என்ன? ஷூர். வர சொல்லிடலாமா அவங்கள? வர சொல்லிடலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே. எப்படி இருக்காங்க? ஐயோ, கியூட்டா இருக்காங்கல்ல? பயங்கர கியூட்டா இருக்காங்க. ஃபிகர் மாதிரி இருக்காங்க. ஆங்கிலோ இந்தியன் ஃபிகர் மாதிரி இருக்கீங்களா? பாருங்க. நீங்க எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க? இல்ல ஃபர்ஸ்டே வந்துட்டு அவங்க ஹேண்ட் ஷேக்கிங்லாம் ஒரு டிஃப்ரெண்டா தான் இருக்கும் எப்பவுமே. சோ அவங்க பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் வச்சு தான் கண்டுபிடிச்சோம். ஓகே. உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 50 பாயிண்ட்ஸ். Thank you. பர்வீன், வாங்க. சோ நீங்க யார சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் பர்சன் from that side. ப்ளீஸ் வெளிய வாங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி? எனக்கு ஒரு டவுட், இவரு தான் இருக்கணும்ட்டு அது சொல்லிட்டேன். ஒரு டவுட்ஃபுல்லா தான் கெஸ் பண்ணீங்க. ஆனா கன்ஃபார்ம் இவரு தான், அந்த கை வச்சு தான் சொன்னேன். சோ உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 50 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப நல்லாவே முடிஞ்சிச்சு. நீங்க ரெண்டாவது ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி உங்க Dress போய் மாத்திட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டுக்கு போலாமா? நீ பாதி நான் பாதி. இல்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒருத்தர் எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நாங்க பார்க்க போறோம். ஹஸ்பண்டை பத்தி வைஃப் கிட்டயும், வைஃபை பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட நாங்க क्वेश्चंस கேட்க போறோம். நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு क्वेश्चंसக்கு 10 பாயிண்ட்ஸ். சோ நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? ரூல்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சிச்சு இல்ல? சோ வாங்க. நம்ம ஆஹா என்ன பொறுத்தவரை ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இங்க வந்து கப்பல்ஸ்க்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா பண்ணி அவங்களோட ட்ரெடிஷனையோ இல்ல அவங்களோட பழைய மெமோரிஸை வந்து திருப்பி ரிமெம்பர் பண்ண வைக்கணும்னு. ஸோ அந்த ட்ரெடிஷனை பண்ணலாமா? கண்டிப்பா. கல்யாண பொண்ணோட எக்ஸாக்ட் வெக்கம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவங்க வெக்கப்படுறது பார்க்கும்போது இட்ஸ் a nice எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? சரி, நம்ம ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? ஸோ இந்த 6 பலூன் வச்சு உங்களை இப்படி பிரிச்சு வச்சிருக்கோம். நீங்க ஒவ்வொரு ஆன்சரும் கரெக்டா சொன்னா ஒவ்வொரு பலூனும் ஓடியும், பிளஸ் உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? ராகேஷ், உங்களுக்கான கேள்வி, உங்களோட ஆஃபீஸ் டைம் என்ன? மார்னிங் ஷிஃப்ட் 10 to 7, நெக்ஸ்ட் செகண்ட் ஷிஃப்ட் 7 to 4. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க திவ்யா?
அதே தான் சொல்லியிருக்கேன். இதுதான் சொல்லிருக்கீங்களா? So the answer is right. அதனால உங்களுக்கு 10 points. திவ்யா, உங்களுக்கான கேள்வி. உங்களுக்குள் சண்டை வந்தால் முதலில் பேசுவது யார்? அவங்க தான் பேசுவாங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அப்சல்யூட்லி மைசெல்ஃப். அப்படியே சொல்லிருக்கீங்க. ஆமா, அதேதான். ஓ, ஓகே. உங்களுக்கு 10 points. அடுத்தது ராகேஷ், நீங்க கடைசியா எதுக்காக லீவ் போட்டீங்க? என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் லீவ் போட்டிருந்தோம். யாரோட என்கேஜ்மெண்ட்? அவங்க ரிலேட்டிவ். அவங்க ரிலேட்டிவ்னா உங்க ரிலேட்டிவ்? தங்கச்சி, அவங்க ரிலேட்டிவ். தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட். இவங்க தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட் லீவ் போட்டோம். கரெக்ட். ஸோ another 10 points. தேங்க்யூ. தேங்க்யூ. உங்க டிஸ்டன்ஸ் அப்படியே கம்மி ஆயிட்டே வருது. பரவாயில்ல, இன்னும் 3 கொஸ்டின்ஸ், அதையும் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா அப்படியே ஓகே. நீங்க யார் வீட்டுக்கு போனா ரொம்ப நாள் இருப்பீங்க? எங்க அம்மா வீட்டுக்கு. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க ராகேஷ்? எங்க மாமியார் வீட்டுக்கு போனா ரொம்ப நாள் இருப்பாங்க, அந்த மாதிரி போட்டு. அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஸோ the answer is right. தேங்க்யூ. ஸோ இந்த 2 கேள்வி, இது என்ன ஆகும்னு பார்க்கலாம். இந்த ஒரு பலூன் 100% உடஞ்சிரும், இன்னொரு பலூன் தான் தெரியல. நீங்க வெளியூர் போனா கண்டிப்பா வாங்கிட்டு வர்றது என்ன? எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். திங்ஸ் ஏதாச்சும் அப்படியே அதுவே அந்த கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். எலக்ட்ரானிக்ஸா, ட்ரெஸ்ஸஸா, காஸ்மெட்டிக்ஸா? காஸ்டியூம்ஸ். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அதான் சொன்னேன். ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வருவாங்கன்னு கரெக்டா சொல்லிருக்காங்க. ஸோ உங்களுக்கு another 10 points. திவ்யா, உங்களுக்கான கேள்வி என்ன? பயங்கரமா சந்தோஷம், 100 balls மாதிரி ஸ்மைல், பல்ப், லாஃப், அப்படி இப்படி இருக்கீங்க. ஒவ்வொரு ஆன்சரா உங்களுக்கு கரெக்டா பண்ணோன்னே உங்களோட சிரிப்பு அப்படியே எங்கேயோ போகுது. ரொம்ப கஷ்டம் க்ளோஸ் பண்றது. உங்களுக்கான கேள்வி, நீங்க அடிக்கடி போடுற ட்ரெஸ் என்ன? சுடிதார் தான் போடுவேன். சுடிதார் நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா இவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? அதே 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 சுடிதார் தான் சொல்லிருக்காங்க. சோ another 10 points. உங்களுக்கு இந்த நீ பாதி நான் பாதி ரவுண்ட்ல உங்களுக்கு 60 points. Thank you. சோ அடுத்தது ரேவதி and மணிகண்டன், வாங்க. எங்களுக்கு ஒரு சின்ன ட்ரெடிஷன் இருக்குங்க. இந்த ஹாப்பினஸோட நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சோ ரேவதி, உங்களுக்கான கேள்வி, நீங்க ஹனிமூனுக்கு எங்க போனீங்க? எங்கேயும் போல. எங்கேயும் போலியா? இவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? என்ன சொல்லிருக்கீங்க நீங்க? எங்கேயும் போலன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இல்லையே, என்ன சொல்லிருக்கீங்க நீங்க? போகலன்னு சொல்லி. போகலன்னு தான் சொல்லிருக்காங்க. கரெக்ட். மணிகண்டன், உங்களுக்கான கேள்வி, உங்க சொந்த ஊர் எது? ஆக்சுவலாக நான் பிறந்து சென்னை தான். எனக்கு தெரிஞ்சலாம் சென்னை தான் நான் கணப்படுது. சென்னையிலன்னா சென்னையில் ஏகப்பட்ட இடங்க இருக்கு. மயிலாப்பூர். ஸோ உங்க சொந்த ஊர் மயிலாப்பூர் நீங்க சொல்றீங்க, ரைட்? ரேவதி என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லிருக்கீங்க? எண்ணூர் சொல்லியிருக்கேன். எண்ணூர்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு 10 இயர்ஸாக அங்கே தான் வளர்ந்தது. ஓகே. ஆனால் ப்ராப்பராக பிறந்ததெல்லாம் வந்து மயிலாப்பூர் சைடு தான். சொந்த ஊர் தெரியாது. நான் பார்த்ததுலேருந்து அவங்க வீட்டில் எல்லாரும் சொன்னதுலேருந்து எண்ணூர் தான் எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் தப்பாக சொன்னதுனால உங்களுக்கு நோ மார்க்ஸ். ஓகே. ரேவதி, உங்களுக்கான கேள்வி, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? யாரும் இல்லை. அதே தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். மணிகண்டன், உங்களுக்கான கேள்வி, உங்கள் வீட்டுக்கு யார் வந்தா ஐயோ ரொம்ப போர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? போர் அப்படின்னு யாரும் வரதில்லை. ஆக்சுவலாக பொதுவாக யாரும் வருது? யாரும் வரதில்லை. ரேவதி, நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ another 10 பாயிண்ட்ஸ். உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு கொடுத்த மறக்க முடியாத பரிசு என்ன? ஞாபகம் இல்லை. ஓகே, உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம். இப்போ கரெக்டா சொல்லுங்க. சுடிதார் வாங்கிட்டு இருக்காங்க. சுடிதார் நீங்க சொல்லிருக்கீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? சுடிதார் தான். சுடிதார் தான் சொல்லிருக்காங்க. சோ ரைட். கரெக்டா சொன்னாலே நீங்க டென்ஷன்.
ஸோ மணிகண்டன், உங்களுக்கான கேள்வி. உங்க கூட பிறந்தவங்களை உங்களுக்கு ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கிறவங்க யாரு? என் தம்பி தான். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் சொல்லியிருக்கேன். 2 கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டா சொல்லாதனால இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. பர்வீன் அண்ட் பாஷா வரீங்களா? எங்க உங்க ட்ரெடிஷன் படி நீங்க என்ன பண்ணுவீங்க? சந்தனம் சந்தனம் வைப்பீங்களா? ஸோ எங்களுக்காக உங்க பொண்டாட்டிக்கு சந்தனம் வைக்கிறீங்களா இந்த ஷோல? கண்டிப்பா வைக்கிறோம். பாஷா, உங்களுக்கான கேள்வி. உங்க வீட்ல Dress செலக்ட் பண்றது யார்? யூசுவலா செலக்ட் பண்றது நான் தான் செலக்ட் பண்ணுவேன். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அவர்தான் செலக்ட். கேக்கலையே. அவர்தான் செலக்ட் பண்ணுவாரு. கரெக்டா சொல்லிருக்காங்களா அவங்க? சோ கொடுத்துடலாமா 10 பாயிண்ட்ஸ்? சரி, கொடுத்துடலாம் 10 பாயிண்ட்ஸ். உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு முதல்ல வாங்கி கொடுத்தது என்ன? சரி. சாரியா? நல்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சாரி தானா? ஆமா. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? சேலை. சேலை கரெக்டா சொல்லிருக்கீங்க. சோ another 10 பாயிண்ட்ஸ். பாச்சா, உங்களுக்கான கேள்வி. உங்க பொண்ணை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவது யார்? நான் தான் கொண்டு விடுவேன். ஆக்சுவலா வேன் இருக்கு, ஸ்கூல் வேன் இருக்கு. சப்போஸ் இல்லைனா எப்பயுமே நான் தான் கொண்டு விடுவேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? என்ன சொன்னீங்க? அவர்தான் கூட்டிட்டு போவாரு. அவர்தான் கூட்டிட்டு போவாங்க. இல்லைன்னா ஸ்கூல் பஸ். ரொம்பலாம் கலாய்க்கல. சரி, கொடுத்துடலாம் பாயிண்ட்ஸ். உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். ஓகே பாச்சா, உங்களுக்கான கேள்வி. உங்க பர்த்டே எப்போ? 5/3/78. அவங்களும் அதை கரெக்டாக தான் சொல்லிட்டாங்க. ஸோ another 10 பாயிண்ட்ஸ். உங்களை ஃபர்ஸ்டாக உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே பார்த்தாங்க? ஒரு ப்ரோக்ராம்ல தான் பார்த்தாங்க. ஒரு ப்ரோக்ராம். எங்கே? எந்த ஊர்? மதுரை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்ட கேளுங்க. என்ன சொன்னீங்க? மதுரை. மதுரையில் ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்துருக்கீங்கன்னு நீங்களும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் கரெக்ட். நீங்க 10th என்ன மார்க்ஸ் வாங்கினீங்க? ஏன் எல்லாத்துக்கும் இப்படி வெக்கப்பட்டு மூஞ்ச மறைச்சு நாங்க உங்களை பார்க்கணும்? நீங்க இந்த பக்கமா நில்லுங்க. எதுக்கு பெலூனை வச்சு மூஞ்சிய மறைச்சு? இந்தாங்க பிடிச்சிக்கோங்க, பெலூன் தூரமா பிடிச்சிக்கோங்க. ஆக்சுவலி நான் 10th போகவே இல்லை. ஆக்சுவலி நீங்க 10th போகவே இல்லையா? கவலைப்படாதீங்க, நானும் படிக்கல. ஃபீல் பண்ணாதீங்க. உங்க பசங்களை நல்லா படிக்க வைக்கிறீங்க இல்லையா? அது போதும். குட். ஸோ நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அவங்க 10th படிக்கலன்னு தான் சொல்லியிருக்கேன். திருப்பி உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். ஸோ உங்களோட ஸ்கோர்ஸ் இந்த ரவுண்ட்ல 60 பாயிண்ட்ஸ். இப்போ மூணாவது ரவுண்டோட பேர் என்னன்னு தெரியுமா? தெரியாது. காதல் சடுகுடு. இந்த ரவுண்ட்ல நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேருமே சேர்ந்து ஒரு கேம் விளையாடணும். 3 பேருக்குமே 1 மினிட் தான். அந்த 1 மினிட்ல நீங்க எவ்வளவு நல்லா விளையாடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். சோ நம்மளோட காதல் சடுகுடு ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் யார் வர போறீங்க? நான் வரல. திவ்யா நான் வரல அப்படின்றாங்க. அங்க ரெடியா இருக்காங்க பாஷா அண்ட் பர்வீன். சோ வரீங்களா? வரேன். வாங்க. உங்க வைஃப் நீங்க வளையல் போட்டா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவாங்க. சோ ஆசைப்படுவீங்களா இல்லையா? கண்டிப்பா. இந்த வளையல் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கவலையே படாதீங்க, அதை வச்சிருக்கோம் நாங்க. சோ போட்டு விட்டுடுங்க. என்ன நீங்க எல்லாத்துக்குமே பயங்கரமா கலாட்டா பண்ணுவாங்க. இப்பதான் சொன்னாரு அவரு. அப்படியா? வீட்டுல பயங்கர கலாட்டி பண்ணுவாங்களா? பயங்கரமா பேசுவாங்க. இங்க என்னடான்னா அப்படியே பேசுவாங்க. இல்லைங்க அது வந்துங்க அப்படின்றீங்க. ஏங்க? ஒரு வெக்கம் தான். என்ன பார்த்து வெக்கப்படுறீங்களா? இல்ல இல்ல அவரை பார்த்து அவரை பார்த்து நெஞ்ச தொட்டுட்டீங்க. 6 வருஷமா படாத வெக்க இப்ப பட்டிருக்காங்க.
பவுன்ஸா ரொம்ப தைரியமா நான் வரேன் அப்படின்னு வந்துட்டாங்க. ஸோ கேம் என்னன்னா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப ஈஸியான கேமுங்க. 2 பேஸ்கெட் இருக்கு. ஒரு பேஸ்கெட்லயே பால் இருக்கும். ஒரு ஆள் பேஸ்கெட்டை பிடிச்சிக்கணும், ஒரு ஆள் வந்து பால்ஸ் அந்த பேஸ்கெட்குள்ளே போடணும். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல். பால் போடுறவங்களுக்கு நாங்க கண்ணை கட்டிடுவோம். கஷ்டமான சிக்கல், சின்ன சிக்கல் கிடையாது, கஷ்டமான. இதுதாங்க நம்ம கேமோட ட்விஸ்ட். ஸோ கண்ணு கட்டினாலும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதுதான் நாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த கேம் விளையாடுறதுக்கு ரெடியா? ரெடி மேடம். உங்களுக்கு இந்த கேம்ல 60 செகண்ட்ஸ். ஸோ 1 மினிட்ல நீங்க எவ்வளோ பால்ஸ் போடுவீங்க அவ்வளோ பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ ரெடியா? கேமோட ரூல் புரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ உங்களுக்காக 1 மினிட். உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பவுன்ஸ் ஆகுது. மெதுவா 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 ரொம்ப ஃபோர்ஸா போடாதீங்க. யா 44 43 யா குட். மெதுவா ஸ்லோவா 40 ஸ்லோ மெதுவா. பாத்து எடுங்க மெதுவா மேல தூக்கு. ஸ்லோவா 27 ரொம்ப ஹார்டா போட்டீங்கன்னா பவுன்ஸ் ஆகுது. மெதுவா எஸ். இல்ல கொஞ்சம் ஹைட். நீங்க எவ்வளவு பால் பாஸ்கெட்ல போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 6 போட்டிருப்பேன். 6ஆ? ஆமா. ரொம்பதான் உங்க மேல நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு. உடம்பெல்லாம் வலிக்குது மேடம். அவங்க பாப்பா அங்கே இங்கே விழுந்து மைக்கி மாதிரி அங்கிட்டு ஓடி. காமெடி சொன்னா நீங்க திட்ட மாட்டீங்களா உங்க ஹஸ்பண்ட? அவர் வந்து 3ஆம் பேரை கமல் மாதிரி ஆயிட்டாரு. பரவாயில்ல. எவ்வளவு பால்ஸ்ன்னு பார்க்கலாமா? அழகா கேட்ச் பண்ணிருக்காரு. 1 2 9 and 10வது பால். சோ 10 பால். சோ உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். திவ்யா and ராகேஷ் அவங்க கேம் விளையாடிட்டு இருந்தா நீங்க வந்து ஒரு டென்ஷனா பாத்துட்டு இருந்தீங்க. அவங்க தானே போட்டுட்டு இருந்தாங்க. என்னமோ உங்க ஹஸ்பண்ட் போடுறாங்க நீங்க பிடிக்கிற மாதிரி அவ்வளவு டென்ஷனா இருந்தீங்க. மேடம் அடுத்து உங்களுக்கு வருமா மேடம்? இல்ல அது முடிஞ்சிட்ட பிறகு அவரு ஃபோக்கஸ் பண்ணினா அவர் எப்படி முழிச்சாருன்றதை தெரிஞ்சிருக்கும். பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அந்த கேம். அடுத்தது யார் வரீங்க? டாஸ்க் போட்டு பாப்போம். வரீங்களா? அவங்க போல்டா வராங்க பாருங்க. வாங்க. Shall we do our tradition? Yeah. என்னன்றே நாளும் நீ இன்றி நான் இல்லை, என்னன்றே யாவும் நீ இன்றி வேறில்லை. So நீங்க ரெண்டு பேரும் கேமுக்கு ரெடியா? உங்களுக்கும் அதே 1 மினிட் தான். அந்த 1 மினிட்ல எவ்வளவு பால்ஸ் நீங்க அந்த பாஸ்கெட் குள்ள போடுறீங்க அவ்வளவு பாயிண்ட்ஸ். தூள் கலக்க போறீங்களா? கண்டிப்பா. ஓகே லெட்ஸ் see. So ரெடியா? ரெடி. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் now. ஸ்ட்ரைட்டா இன்னும் மேலே போடா. கீழே இன்னும் ரொம்ப மேலே போற. இன்னும் கீழே Yes come on. மேலே பொறுமையா போடு. ஸ்ட்ரைட்டா நீங்க ட்ரை பண்ணுங்க மணிகண்டன். நீங்களே மாட்டீங்க. நீங்க எவ்வளவு பால்ஸ் போட்டிருப்பீங்க நினைக்கிறீங்க? ஒரு 10 பால்ஸ். 10 பால்ஸ் கொடுங்க பார்க்கலாம். 10 அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்ணை துறைங்க பார்க்கலாம்.
கீழே பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. இல்ல எவ்வளவு போட்டதுன்னா 10 பால்ஸ் சொன்னேன். இதுல நீங்க பால்ஸ் போட்டு ஒரு 15-20 பால்ஸ் கீழே போட்டிருப்பீங்க. பாஸ்கெட்டுக்குள்ள எவ்வளவு பால்ஸ்னு கேட்டேன். பாருங்க பாஸ்கெட்டே காலி ஆயிடுச்சு. துணி கட்டி விளையாண்டு இருக்கோம் கண்ணாம்பூச்சி. நெக்ஸ்ட் யாராவது கண்ணை பத்தி விளையாண்டுருக்கோம். பட் இதுதான் டிஃப்ரெண்டா இருக்கு. எவ்வளவு போட்டிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். ரெடி? ரெடி மேம். சோ 1 2 3 4 5 6 7. ஆக்சுவலி அந்த வீட்ல காட்டின கோவத்தை இங்க காட்டி இருந்தா வின் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாங்க. வானவில் மாதிரி உங்க லைஃப் கலர்ஃபுல்லா 7 கலர்ஸ் மாதிரி உங்க லைஃப் கலர்ஃபுல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. Thank you. So ரேவதி and மணிகண்டன் இந்த ரவுண்ட்ல உங்களோட ஸ்கோர் 70 பாயிண்ட்ஸ். ரேவதியும் மணிகண்டனும் ரொம்பவே நல்லா விளையாண்டாங்க. அடுத்தது திவ்யா அண்ட் ராகேஷ். போடும்போது யூஸ்வலா எல்லாம் வெக்கப்பட்டா நீங்க வந்து விடு நான் டான்ஸ் ஆடணும்ன்ற லெவல் இருந்தீங்க. ஐயோ என் மைண்ட் வாய்ஸ் அப்படி கேட்ச் பண்ணிட்டீங்க. கரெக்ட். இவ்வளவு நேரம் அவங்க வந்து என்ன நினைச்சாங்க நீங்க கேட்ச் பண்ணிட்டீங்க. நான் அவரோட ஃபேஸ்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு கேட்ச் பண்ணல. அங்கதானே பார்க்க போறோம். எப்படா பிடிக்க போறோம் அந்த டென்ஷன்ல தான் இருக்காரு அவரு. பார்க்கலாம் எவ்வளவு கீழே விழும் எவ்வளவு பிடிப்பீங்கன்னா. ரெடியா? ரெடி. உங்களோட கேம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஸ்டார்ட். ஒழுங்கா போட்டுட்டு இருக்கிறவங்க போட்டு போடுறேன். அப்படியே அப்படியே போட்டு கொஞ்சம் லெஃப்ட்ல போடு. எனக்கு லெஃப்ட் குட்டு அப்படியே போடு. கொஞ்சம் லெஃப்ட்ல போடு. ஹைட்டா போடு. லெஃப்ட்ல போடு. கொஞ்சம் லெஃப்ட்ல போடு. ஹைட்டா போடு. ஓகே ஓகே குட்டு. விட்டா என்ன நீங்க இப்படி போயிட்டு இருக்கீங்க? லெஃப்ட்ல போடு. விட்டா நீங்க பக்கத்துல போயிடுது. அப்படியே வாங்க கொஞ்சம் பேக் வாங்க. பால போடுங்க. இவங்களே அங்க போய் விழுந்திருப்பாங்க. அந்த லெவலுக்கு அப்படி குதிச்சு குதிச்சு போட்டு இருந்தீங்க. சோ எவ்வளவு பால்ஸ் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 7-8. 7-8. ரொம்ப கேவலமா மதிக்கிற போல இருக்கு. பார்க்கலாம் நீங்க எவ்வளவு பால்ஸ் போட்டிருக்கீங்கன்னா. சரி உங்க கண்ணை அவுத்து. இது நான் கீழ இருந்த நான் தான் தெரியல. கீழ இருந்து கீழ இருந்து ஸ்மால் கேப்ல அப்படியே அப்படி குறிஞ்சி எவ்வளவு பால போட்டேன்னு வேற பாத்துட்டாங்க. ரொம்ப உஷாருங்க இவங்க. எவ்வளவு பால்ஸ் போட்டிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? 1 2 16 17 18 19 20 21 and 22. உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 220 பாயிண்ட்ஸ். ராகேஷ் and திவ்யா எல்லா கால்குலேஷனும் பார்த்து அவங்க மிஸ்டேக்க பார்த்து இவங்க எப்படி ரைட்டா போட்டாங்க எல்லாம் பார்த்து அட்வான்டேஜ் எடுத்து எல்லாரையும் கவுத்தி டோட்டலா அவங்களோட ஸ்கோர் 220 பாயிண்ட்ஸ். 3 ரவுண்டுமே சூப்பர்பா விளையாடிட்டீங்க. ஒருத்தர் எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அடுத்த ரவுண்டு இதே மாதிரி நீங்க விளையாடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 100% சூப்பர் கப்பல் அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே. பாஷா அண்ட் பர்வீன் உங்களோட ஸ்கோர் 210. மணிகண்டன் அண்ட் ரேவதி உங்களோட ஸ்கோர் 210. ராகேஷ் அண்ட் திவ்யா உங்களோட ஸ்கோர்
330. நெக்ஸ்ட் ரவுண்டோட பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கேள்விக்கு என்ன பதில். என் கேள்விக்கு என்ன பதில். சோ நம்ம கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி எங்களோட இன்னொரு ட்ரெடிஷன் இருக்கு, அது செய்யலாமா? சோ நம்ம கேள்விக்கு என்ன பதில் இந்த ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். வாழ்க்கையில நீங்க நிறைய சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நாங்க உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷனை கொடுக்க போறோம். அந்த சுச்சுவேஷனை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு தான் இந்த ரவுண்ட். உங்களுக்கு கொடுத்த அந்த கொஸ்டினே நாங்க வந்து ஆடியன்ஸ் கிட்டயும் கொடுத்துருக்கோம். அவங்களும் அதுக்கு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க சொல்ற ஆன்சரும் அவங்க சொல்ற ஆன்சரும் எந்த லெவல் இருக்கு அதை பார்த்து நாங்க வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். நீங்க சொல்ற ஆன்சர் ஃபர்ஸ்ட் லெவல் இருந்ததுன்னு நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். செகண்ட் லெவல் இருந்ததுன்னு நினைச்சுக்கோங்க, அப்போ 75 பாயிண்ட்ஸ். தேர்ட் லெவல் இருந்ததுன்னா 50 பாயிண்ட்ஸ். ஃபோர்த் லெவல் இருந்ததுன்னு நினைச்சுக்கோங்க 25 பாயிண்ட்ஸ். ஸோ ராகேஷ் அண்ட் திவ்யா, உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு நார்த் இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, வேலையை ரிசைன் பண்ணிடுவீங்க. ஆப்ஷன் பி, 2 மாசம் லீவ் போட்டு திரும்ப இங்க டிரான்ஸ்ஃபர் கேட்டு ட்ரை பண்ணுவீங்க. ஆப்ஷன் சி, ஃபேமிலியை இங்கே விட்டுட்டு நீங்க அங்கே போவீங்க. ஆப்ஷன் டி, ஃபேமிலியோட அங்கேயே போயிடுவீங்க. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. வைஃபை இங்க விட்டுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் போவாங்க, நெக்ஸ்ட் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி இருக்குன்னு அந்த சிச்சுவேஷன் பொறுத்துட்டு அடுத்த நம்பர். இந்த எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம். இந்த 4 ஆப்ஷன் என்ன பண்ணுவீங்க? போயிடுவோம். சி. சி. ஆப்ஷன் சி லாக்ட். ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? நல்லதே நினைப்பாங்க. ஓகே. 46%. சோ ரிமைனிங் ஓட பெர்சன்டேஜ் என்னன்னு பார்க்கலாமா? ஓகே. ஆப்ஷன் ஏ 20%, ஆப்ஷன் பி 22%, ஆப்ஷன் டி 12%. நீங்க சொன்ன ஆன்சர் ஆடியன்ஸ் லெவலில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருந்தனால உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். அடுத்தது மணிகண்டன் அண்ட் ரேவதி, உங்களுக்கான கேள்வி. சோ பார்க்கலாமா? பார்க்கலாம். யா. சொந்தமா ஒரு வீடு வாங்க சொல்லி உங்க வைஃப் சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, இப்ப பணம் இல்ல கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லுவீங்க. ஆப்ஷன் பி, சரின்னு சொல்லி உடனே வாங்கிடுவீங்க. ஆப்ஷன் சி, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வசதி இல்ல இப்ப எதுக்கு வேண்டாம் அப்படின்னு திட்டுவீங்க. ஆப்ஷன் டி, லோனை போட்டு வீடை வாங்கிடுவீங்க. ஆப்ஷன் ஏ மேம். ஆப்ஷன் ஏ. சோ இப்ப பணம் நம்ம கிட்ட இல்ல கொஞ்ச நாள் ஆகட்டும்னு உங்க வைஃப் அது சொல்லுங்க. ஆக்சுவலா எங்க லைஃப்ல நடக்கிறது தான். சோ ஆப்ஷன் ஏ லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். சோ ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? 32%. நாட் பேட். பார்க்கலாம். ஆப்ஷன் பி 21%, ஆப்ஷன் சி 11%. இன்னும் அப்படி ஒரு ரியாக்ஷன் என்ன நினைச்சீங்க? ஆப்ஷன் சி சொல்லலாம்னு நினைச்சீங்களா? இன்னும் இல்ல இன்னும் ஒன்னு இருக்கு. ஆப்ஷன் டி 36%. சோ நீங்க செகண்ட் லெவல் இருக்கீங்க. ஓகே, நாட் பேட். நாட் பேட். சோ உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 75 பாயிண்ட்ஸ். அடுத்தது பாஷா அண்ட் பர்வீன். சோ உங்களுக்கான கேள்வி, உங்க வைஃபோட பிரதருக்கு மேரேஜ், ஆனா நீங்க வேலை விஷயமா ஃபாரினுக்கு போகணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, ஃபாரின் போறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போய் சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆப்ஷன் பி, ஆபீஸ்ல லீவ் கேட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆப்ஷன் சி, இல்ல ஜாப் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வைஃப் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவீங்க. ஆப்ஷன் டி, நீங்க ஃபாரின் போயிட்டு அங்கேருந்தே விஷ் பண்ணுவீங்க. ஆப்ஷன் பி. நீங்க உங்க வைஃபோட டிஸ்கஸே பண்ணலையே. இல்லை மேடம், மத்தனை கல்யாணம் அப்படின்னா சொல்லிட்டு லீவ் போட்டு வரலாமே. பரவி நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அவரு என்ன நினைக்கிறாரோ அதுதான். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான். ஓகே, சோ லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம்.
So let's lock option B. 12%. ஆடியன்ஸ் வேற மாதிரி நினைச்சிருக்காங்க. So remaining option A பார்க்கலாமா? பார்க்கலாம். 38%. Option C 28%. Option D 22%. So நீங்க சொன்ன ஆன்சர் 4th லெவல்ல இருக்கு. So உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 25 points. அடுத்தது நம்ம செகண்ட் செட் ஆஃப் क्वेश्चंस. So are you ready? So Divya and Rakesh உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்டோட சிஸ்டர் தன் கணவர்கிட்ட சண்டை போட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, என்ன பிரச்சனைன்னு கேட்டு தங்கைக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. ஆப்ஷன் பி, மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேசுவீங்க. ஆப்ஷன் சி, 2 வீட்டில் உள்ளவங்களும் கூப்பிட்டு பேசி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண பார்ப்பீங்க. ஆப்ஷன் டி, எதை பற்றியும் பேசாமல் நீங்கள் அப்படியே தனியாக இருந்துடுவீங்க. சி. ஷுவரா? ஷுவர். ஏன்னா அவங்க யாருக்கும் சொல்லிக்க முடியாத மாதிரி ஒரு மேட்ரு இருக்கலாம். ஸோ அது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி 2 ஃபேமிலியும் கூப்பிட்டு பேசுறது நம்ம பப்ளிஷைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? இது நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். அதுக்காக நான் வந்து இப்படி அப்படியே குழப்புவேன். உங்கள் இஷ்டம், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்லலாம். கம்மி வந்துச்சுன்னா என்ன திட்டக்கூடாது. நான் இப்படிதான் குழப்புவேன். அதுதான் என்னோட வேலை. ஓகேயா? The lovely lovable couple உங்களோட ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சோ A லாக் பண்ணிடலாமா? 29%. பரவாயில்ல, ஹாப்பியா? ஓகே. ஆப்ஷன் B 27%. ஆப்ஷன் C 21%. தெய்வமே. ஆப்ஷன் D 23%. உங்களுக்கு லக்கி இருக்குங்க. நான் உங்களை குழப்பணும்னு பாக்குறேன். ஆனா நீங்க எப்படியோ அந்த மேக்னெட் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸோட ஒப்பீனியனும் உங்க லெவல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். அடுத்தது மணிகண்டன் அண்ட் ரேவதி உங்களுக்கான கேள்வி. நீங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கீங்க. உங்க மாமியார் வீட்டிலே பணத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, உங்க வீட்டில் சொல்லி ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆப்ஷன் பி, உங்க வீட்டுக்கு தெரியாம ஹெல்ப் பண்ணிடுவீங்க. ஆப்ஷன் சி, நம்மளால ஒன்றும் பண்ண முடியலன்னு வருத்தப்படுவீங்க. ஆப்ஷன் டி, வைஃபா அவங்களோட ஜுவல்ஸை கொடுக்க சொல்லிடுவீங்க. டி. ஆப்ஷன் டியா? ஆர் யூ ஷூர்? லாக் பண்ணிடலாமா? இப்போ நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தனியா இருக்கீங்க. ஒருவேளை நீங்க வந்து உங்க மாமனாரோட மாமியாரோட ஒரு குடும்பமா இருந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ நீங்க ஜுவல்ஸ் எடுத்து போய் கொடுத்துறீங்கன்னா பிரச்சனை வர சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். நான் அப்பப்போ குழப்பிடுவேன். ஸோ உங்களோட ஆன்சரை வந்து நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். ஆப்ஷன் சி மேம். சி. ஆப்ஷன் சி. ஒன்றும் பண்ண முடியல, சாரி சொல்லி வருத்தப்படுவோம். என்ன திட்டக்கூடாது. லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். சோ உங்களோட டிசிஷன் தான் இது. நான் அப்படி இப்படி குழப்புவேன். ஆனா நீங்க 2 பேர் தான் டிசைட் பண்ணிருக்கீங்க. ரெடி? பரவாயில்ல. ஓகே. ஆப்ஷன் சி லாக் பண்ணிடலாம். 19%. ஓகே, ரிமைனிங் பாத்துடலாம். இருங்க. ஆப்ஷன் ஏ 11%. ஆப்ஷன் பி 39%. ஆப்ஷன் டி 31%. ஸோ 3rd ஸ்டேஜ்ல இருக்கீங்க. உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 50 பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்தது பர்வீன் அண்ட் பாஷா உங்களுக்கான क्वेश्चन. உங்க எதிர் வீட்டு பையன் +2ல நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கா. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, 2 வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டீங்க. ஆப்ஷன் பி, அந்த பையனுக்கு நல்ல காலேஜ் பத்தி சொல்லி ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆப்ஷன் சி, புக்ஸ் நோட்ஸ் அப்படி வாங்கி கொடுத்து அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆப்ஷன் டி, ஒரு தொண்டு நிறுவனம் மூலம் அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி லாக் பண்ணலாமா? லாக் பண்ணலாம். ஆப்ஷன் சி, பப்ளிக்கோட ஒப்பீனியன் என்னன்னு பார்க்கலாமா? 26%. நாட் பேட். ஆப்ஷன் ஏ 17%. ஆப்ஷன் பி 37%. ஆப்ஷன் டி 20%. நீங்க சொன்ன ஆன்சர் செகண்ட் லெவல் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 75 பாயிண்ட்ஸ்.
4 ரவுண்டுமே சூப்பர்பா முடிஞ்சிச்சு. எல்லாருமே அற்புதமா விளையாடுனீங்க. சோ நம்ம இப்ப ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, பாஷா அண்ட் பர்வீன் உங்களுக்கான ஸ்கோர்ஸ் 310. மணிகண்டன் அண்ட் ரேவதி உங்களுக்கான ஸ்கோர் 335. ராகேஷ் அண்ட் திவ்யா உங்களுக்கான ஸ்கோர் 530. ஸோ கேம் நல்லாவே முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாரும் இங்கே வரீங்களா? எங்க ஆஹா என்ன பொறுத்தோட செகண்ட் ரன்னர் அப் பாஷா அண்ட் பர்வீன். உங்களுக்கு வி தமிழ் சார்பில் இந்த ஒரு பொக்கே அண்ட் ஒரு 5000 gift voucher. எங்க ஆஹா என்ன பொறுத்தோட ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் ரேவதி அண்ட் மணிகண்டன். ஜி தமிழ் சார்பில் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். ஆஹா என்ன பொறுத்தத்தோட வின்னர் தி பியூட்டிஃபுல் கப்பிள் திவ்யா அண்ட் ராகேஷ். அவங்களுக்கு ஜி தமிழ் சார்பில் 25,000 rupees worth gift voucher. நம்ம இந்த ஆஹா என்ன பொறுத்தோ கண்டிப்பா உங்க வீட்ல உங்க மனசுல இடம் பிடிச்சிருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். மீண்டும் 3 அழகான கப்பலோட நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள்